ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் சார்பாக வணக்கம் மற்றும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக தேர்தல் முடிவடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது தமிழகத்தில். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் இன்று தமிழக அரசியல் களம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்புடனும் காணப்பட்டு வருகிறது. தற்போது தமிழகமே பரபரப்பாக சூழ்நிலையில் நிலவுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என ஆளுநர் அவர்கள் தெளிவாக தெரிவித்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்து தனது சிறு சிறு கட்சிகளை சந்திக்க சென்றனர். அதில் இந்தியாவிலேயே பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைவதாக தெரிந்தது. அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் மற்றும் தமிழக காங்கிரஸ் இணைந்து 113 இடங்கள் இருந்த நிலையில் நேற்றைய தினம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது ஆதரவு நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்த நிலையில் 4 இடங்கள் அதிகரித்து 117 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்தன. அதனைத் தொடர்ந்து மீண்டும் 3வது முறையாக தமிழக ஆளுநர் அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்தார். தற்சமயம் வரை இன்னும் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்குமாறு இன்னும் கவர்னர் அவர்கள் அழைப்பு வராத நிலையில் தமிழகத்தில் மிகுந்த பரபரப்பு இப்பொழுது பற்றி கொண்டன. இன்று இன்னும் 2 இடங்கள் தேவை. ஏனென்றால் 118 இடங்களில் 108 இடங்கள் தமிழக வெற்றி கழகம். அதில் விஜய் அவர்கள் 2 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதனால் அதில் ஒரு இடம் குறைந்து 107 ப்ளஸ் காங்கிரஸ் 5 ப்ளஸ் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 என்று இருப்பதால் இன்னும் 2 இடங்கள் ஆட்சி அமைக்க தேவைப்படுகின்ற நிலையில் இன்றைய தினமானது தமிழக மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று சில நிமிடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கவிருக்கிறார், மக்களிடையே தெரிவிக்கவிருக்கிறார். இந்த நிலைப்பாடானது தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாகவே அமையும் என்பதை இந்த காணொலி மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினர் மிகுந்த உற்சாகத்துடன் தற்போது வரை காணப்பட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநர் அவர்களை தனது இல்லத்தில் போய் சந்தித்து தங்களுடைய மெஜாரிட்டி ஆன 118 இடங்களின் ஆதரவு கடிதத்தை கொடுத்து தங்களை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைக்குமாறும் அவரிடம் கோரிக்கை வைக்க உள்ளார். தமிழக தேர்தல் களம் மணிக்கு மணி நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் என்னதான் நடக்கு என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடன் நான்.